இன்னொருத்தன் வீட்டுக்கு போய் அடுப்பு ஊதுற பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு? இவளை படிக்க வைக்கிற காசுல பையனை படிக்க வச்சா வச்சும் ஏதாவது சம்பாதிப்பான். ஒழுங்கா வீட்டு வேலையை சொல்லி கொடுத்து வளர்க்குற வழியை பாரு. போற இடத்துல புள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியலன்னு நம்மளதான் திட்டுவாங்க. கண்ணு, நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் படிக்க வச்சிருக்கேன். பதிலுக்கு அப்பா கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் கண்ணு. இந்த லவ் கிவ்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச பொண்ணுலாம் பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். நம்ம ஜாதியிலேயே நல்ல பணக்கார பையனா பார்த்து அப்பா சொல்லுவேன், கண்ணை மூடிக்கிட்டு தாலியை கட்டிக்கணும். என்ன புரியுதா? வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? சோறு போடாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆம்பளைன்னு வீட்டுல ஒரு மரியாதை இருக்கா என்ன? என்ன நீ காலேஜ்ல எல்லாம் அடிக்கடி பசங்க கூட பேசிக்கிட்டு சுத்திரியாமா? அங்க இங்கன்னு அரச புரசலா கம்ப்ளைண்ட் வருது. நானும் 2-3 வாட்டி பாத்துருக்கேன். பொம்பளை புள்ளையா அடக்க ஒடுக்கமா காலேஜுக்கு போனோமா படிச்சோமான்னு வரணும். அதை விட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்ச தங்கச்சின்லாம் பார்க்க மாட்டேன். இதாமா வீட்டுக்கு தூரமா இருக்க, வீட்டுக்குள்ள வர போய் வாசல்ல படுப்போ. சும்மா மசன்னு நிக்காம பொடக்காளியில கழுவுறதுக்கு பாத்திரமும் துவைக்கிறதுக்கு துணியும் போட்டிருக்கேன், போய் அந்த வேலையை செய்ப்போ. பொம்பளை புள்ளையா லட்சணமா காலையில எந்திரிச்சு வீடு கூட்டி வாசல் தெளிச்சு கோலம் போடாம இன்னும் தூங்கிட்டு இருக்க. ஏமா வீட்டுக்கு தூரமா இருந்துகிட்டு கிச்சனுக்குள்ள எல்லாம் வர? சாமி ரூம் கிச்சனுக்குள்ள எல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? போற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணி என்னைய ஏச்சுக்கு பேச்சுக்கும் ஆளாகாத. இந்த பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேங்கிறதுலாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. பொண்டாட்டினா வீட்டுல இருந்து வீட்டை பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும். அதை விட்டு இப்படி கூட எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. இங்க பாருமா, நீ வேலைக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த 9 to 5 ஜாபுக்கு தான் நீ போகணும். அப்பதானே நேர காலத்தோட வீட்டுக்கு வந்து குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியும். கலாச்சாரம், ஜாதி வெறி, பேட்ரியார்கி, கேபிட்டலிஸ்டிக் மைண்ட் செட், இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு நேரடியான தொடர்புடையது. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஆட்டம் கண்டாலும் ஒட்டுமொத்த சிஸ்டமும் அடிவாங்கும். இது அந்த விக்டிமுக்கு தெரியுதோ இல்லையோ, அப்ரஸர்ஸ்க்கு நல்லா தெரியும். சோ அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, இதோட வடிவங்கள் தான் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர இந்த சிஸ்டம், இந்த நெட்வொர்க் மாறவே மாறாது. நம்ம இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாதான் இதை எதிர்த்து ஃபைட் பண்ண முடியும். ஜெய் பீம்.